ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்து போனதான 11 மாதங்கள் கண்ணை இமை காக்கிறது போல காத்த தேவன் இந்த டிசம்பர் மாதத்திலேயும் நம்மை சுகபத்திரமாய் கொண்டு வந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தைகள் மூலமாக, வாக்குத்தத்தங்கள் மூலமாக அவருடைய வழி நடத்துதல் நமக்கு எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை உணர்த்தினார், நம்மோடு பேசினார், நம்மை வழி நடத்தினார். எல்லா நன்மைகளையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற மாதமாக உலகமெங்கிலும் உள்ள தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாமும் கூட கிறிஸ்துவின் அன்பை இயேசுவை பற்றி அறியாத ஜனங்களுக்கு அறிவிப்பதற்கு முற்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்திலே வாக்குத்தத்தம் என்று சொல்ல முடியாது, பட் அது வசனம், ஒரு நம்ம உணர்த்துதல் வசனமாக எடுத்துக்கொள்ளலாம், ஒரு விசுவாச வசனமாக எடுத்துக்கொள்ளலாம். தேவன் ஒரு தேவதாசர் மூலமாய் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தையாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது சரீரத்திலே பலவிதமான வேதனைகள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான நோய் நொடிகளிலே பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகள், மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பல்வேறுபட்ட காரியங்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அநேக சின்ன வயதிலேயே பலனற்றவர்களாக, தன்னுடைய சரீரத்தில் உள்ள வல்லமையை இழந்தவர்களாக, மிகவும் சோர்வோடு கூட, மிகவும் பலவீனத்தோடு கூட காணப்படுகிறதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். தாவீது எப்பொழுதுமே அவர் தன் தேவனை பலனாக கொள்கிறவர். கர்த்தரின் பலன் என்று சொல்லுவார், கர்த்தரின் நம்பிக்கை என்று சொல்லுவார். சங்கீதம் 28 நாம் வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்தில் கர்த்தரின் பலனும் என் கேடகமாயிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் அவருடைய பலன் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு பலனாக, அரணாக, திடனாக இருக்கிறவர். இந்த மாதத்திலே நம்மை கர்த்தர் மான்களின் கால்களைப் போல மாற்றி கர்த்தர் நம்மை பலத்தினால் இடைக்கட்டி, ஹல்லேலூயா, பலத்தினால் இடைக்கட்டி பலத்தின் மேல் பலனடையும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். ஒன்று சரீர பலன். இந்த சரீரம், சில பேரை பார்த்தோம்னா அவங்க இருக்கிறதான அந்த உடல் கட்டமைப்பெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் பலசாலி போல தெரியும். ஆனால் அவங்க பாருங்கள், மிகுந்த பலவீனத்தில் அவர் இருக்கிறத அவர்கிட்ட நாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க. ஆக இன்றைக்கு ஆள் உருவத்தை பார்த்தவர் பலனாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சாதாரணமான நிலைமையில் இருக்கிற கூட நல்ல பலத்தோடு கூட இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் தமது ஜனத்திற்கு எதை கொடுக்கிறார்? முதலாவது பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்கிற எக்ஸசைஸ், நடைப்பயிற்சி, உடலை நன்றாக பலனாய் வைத்துக் கொள்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதற்கான உணவுகள், அதற்கான காரியங்கள், இதையெல்லாம் இன்றைக்கு நாம் நியூட்ரிஷன் ஃபுட், இந்தந்த உணவுகள் எடுக்கணும், இப்படி எடுக்கணும், இதில் இவ்வளோ கலோரி இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் தேவ பிள்ளைக்கு தேவனே பலனாக இருக்கிறார், கர்த்தரே பலனாக இருக்கிறார், ஆண்டவரே பலனாக இருக்கிறார். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன செய்கிறாரு? பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் பலவீனத்தோடு நீங்கள் யாராவது இருக்கிறீங்களா? சுகவீனத்தோடு யாராவது இருக்கிறீங்களா? பல நாட்களாய் நான் பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், சரீரம் சோர்ந்து போகிறது, ஒற்ற தலைவலியால் நான் கஷ்டப்படுகிறேன்,
மூட்டு வலிகளினால் கஷ்டப்படுகிறேன், பலனற்று போய்விட்டேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நம்முடைய பலன் அல்ல, நாம் உட்கொள்கிற ஆகாரத்தில் அல்ல, தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இது சரீர பிரகாரமான பலன். ஆத்மீக பலன், அதாவது ஆத்மாவுக்கு என்ன பலன் வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியினாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, அப்படியானால் சரீர பலத்தையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பார், ஆத்மீக பலத்தையும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் பலனற்று போகிறேன், வேதத்தை என்றால் வாசிக்க முடியவில்லை, தியானிக்க முடியவில்லை, சபைக்கு செல்ல முடியவில்லை, அதிகாலையிலிருந்து ஜெபிக்க முடியும் என்று சொல்லவில்லையானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களுக்குள்ளே வருமானால் பலத்த கிரியைகளையும் பலத்த வல்லமையான செயல்களை நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் சத்துவப்படுத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சரீர பலத்தையும் தருகிறார். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பலத்தினால நம்மை அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே தொடர்ந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய பலத்தை பெற்றவர்கள் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். பெரிய பலன் உள்ள ஒரு மனிதனாயிருக்கிற கோலியாத்தை தாவீது தேவ பலத்தினாலே, ஹல்லேலூயா, ஒரு 5 கல்லை எடுத்தான்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்துவுக்கு 5 நாமங்கள். ஏசாயா 9:6 நாம நல்லா தெரியும். 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தருத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு முதலாவது பலன் தருகிறார், இரண்டாவதாக கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கும்பொழுது எங்கும் சமாதானம் கிடையாது, சமாதானமற்ற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. காசா இஸ்ரேல் போர், உக்ரைன் ரஷ்யா போர், வடகொரியா தென்கொரியா போர், இது போன்ற காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது சில மனிதர்கள் சொல்லுகிறார்கள், 3வது உலக மகா யுத்தம் டிக்ளேர் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமாதானமற்ற உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை தருகிறார், உங்கள் சந்தோஷத்தை தருகிறார். பலன் மட்டுமல்ல, இரண்டாவது சமாதானம். குடும்பங்களிலே இன்றைக்கு சமாதான குறைவு காணப்படுகிறது, வேலை ஸ்தலங்களிலே சமாதான குறைவு காணப்படுகிறது, சபைகளிலே சில மக்களிலே வாழ்க்கையிலே சமாதான குறைவு காணப்படுகிறது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், சமாதான பிரபுவாகிய இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். எப்படி சமாதானம் கிடைக்கும்? 2வது வசனத்தை 2வது பகுதியை வாசிக்கும் பொழுது, அவர் சமாதானம் அருளுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. வேத வசனத்தில் தான் சமாதானம் இருக்கிறது. ஏசாயா 48:18 சொல்லுகிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆக கற்பனைகளை கவனிக்கும் பொழுது, வசனத்தின்படி வாழும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது சமாதானம் நதியைப் போல ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே, சபைகளிலே, தேசத்திலே கட்டெடுக்கிறவனாக இருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது என்ன சொல்லணும்? அந்த குடும்பத்திற்கு சமாதானம் என்று சொல்ல வேண்டும், குடும்பத்தை வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் சமாதானத்தின் பாத்திரர் நம் மூலமாக அந்த வீடுகளுக்குள்ளே செல்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி என்ன செய்கிறார்? 3வதாக ஆசீர்வதிக்கிறார், பலன் தருகிறார், சமாதானம் அருளுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுடைய சபையை ஆசீர்வதிக்க போகிறார்.
என்னென்ன காரியங்களுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த மாசத்துல இப்பொழுதே ஒரு ஆசீர்வாத மழை பொழிய போகிறது. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். யாபே சொன்னது போல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி முது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துள்ளணும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், இன்றைக்கு வேதாகமத்தில் உள்ள தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்க போகிறேன். பொருளாதார மேன்மை உண்டாக போகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி உண்டாக போகிறது. கர்த்தருக்காக நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இன்றைக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு பலனை, புதிய பலனை, வல்லமையை தேவன் கொடுக்க போகிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி உங்கள் வாழ்க்கையிலே சமாதான கேடாயிருந்த எல்லா பகுதிகளிலும் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை தேவன் இனம் புரியாத சந்தோஷத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, நீ வீட்டிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிப்பாய், நீ போகும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடை மாவு பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாவதாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் கடந்து போன 11 மாதங்களாக கண்ணை இமை காக்கிறது போல காத்த தேவன், இந்த புதிய மாதத்தில் அப்பா, இந்த வருஷத்தினுடைய இறுதி நாட்களிலே வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே அப்பா, எங்களுக்கு கர்த்தர்களுக்கு பலனை தருவீராக ஆண்டவரே. அப்பா, பலனை தருகிறதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை தரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியங்களிலும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறேன். நான் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, நாங்கள் செய்கிறதான படிப்பு, வேலை வாய்ப்பு, மற்ற எல்லா காரியங்களிலேயும் ஒரு ஆசீர்வாதம். அப்பா, நாங்கள் செய்யக்கூடிய ஊழியங்களிலே ஆசீர்வாதம். நாங்கள் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்கிறோமோ அதிலெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவீராகப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் நாட்களில் பலப்படுத்தி வியாதி நீங்க அவளை சுகமாக்கி அவள் சாட்சியாக மாற்றுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை நடைபெறுவதாக. அது மாத்திரமல்ல, திருமணம் செய்தும் ஆண்டவரே பல நாட்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சரீர உபாதைகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், வயிற்று வலி அப்பா, ஆண்டவரே தலைவலி, மூட்டு வலிகள், சரீரத்தில் காணப்படுகிற நெஞ்சு வலிகள், பல்வேறுபட்ட உபாதைகளினாலே பாதிக்கப்பட்டவர்களை உம்முடைய பலத்தினாலே இடைக்கட்டி பலன் தந்து அவளை சுகம் தந்து நீர் வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும், இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உடைய கராவலை தாங்கட்டும் அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.